Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்காய் பொரியல். சுவையா எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். பாருங்க வாழைக்காய் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு அப்புறம் ஒரு முடி தேங்காய் துருவல், பெரிய வெங்காயம் சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை தேவை, கொஞ்சம் கொத்தமல்லி, அதுக்கு அப்புறம் தேவைக்கேற்ப கடுகு, மிளகாய் தூள், எண்ணெய், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் வந்து வாய்வு, அதனால் இது கொஞ்சம் சேர்த்திக்கிட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம காய் போட்டுக்கலாம். வாழைக்காய் வேக வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கோசரம் நம்ம கறி மசாலா சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் காரத்துக்கேற்ப மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே இது வந்து வாழைக்காயை உப்பு போட்டு வேக வச்சுருப்போம். தேவைன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டுக்கலாம். ஃபைனலாக நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம், தேங்காய் சேர்த்திக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து அதிகமாக கொடுக்கும் உங்களுக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சுவையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இறக்கிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.